தற்போது இருக்கும் அதிமுக தனி கட்சி கிடையாது, அது பாஜகவின் கிளை அமைப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசிய அவர், பாஜகவின் டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாட்டில் வேலையில்லை என்றார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி பெறும் வெற்றி பாஜகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மதுராந்தக பொதுக்கூட்டத்தில் அதிமுக என்ற பெயரையே மோடி சொல்லவில்லை என்றும், அவர் கொடுக்காத வாக்குறுதிகளையும் எடப்பாடி கொடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தோல்வி உறுதி என்ற காரணத்தினால பாஜக அரசும் இந்த பட்ஜெட்லயும் நம்ம புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நேரடியா பாஜக ஆட்சின்னு சொல்ல கூச்சப்பட்டு டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லி தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எப்படியும் தோல்வி உறுதி என்பதால் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை மீண்டும் ஒன்றிய பாஜக அரசு புறக்கணித்துள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே வரவேண்டிய நிதியும் இல்லை, வழக்கமாக சொல்லும் திருக்குறளும் கூட இம்முறை இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.